அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் முருகன் உபாசனை முறை. இந்த உபாசனையை எடுக்கும் நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி அன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்க வேண்டும். முதலில் 6 இன் செப்பு தகடில் முருகன் சக்கரம் வரைய வேண்டும். அதற்கு பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் அஷ்டகந்தமை தடவ வேண்டும். அதன் பின் ஒரு தாம்பாள தட்டில் விபூதி பரப்பி அதன் மேல் சக்கரத்தை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, அவல், பொரி, கடலை, நாட்டு சர்க்கரை, சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் செய்ய வேண்டும். ஊதுபத்தி, தூபம், தீபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். பின்னர் இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை 1008 முறை ஜபம் செய்ய வேண்டும். இந்த உபாசனையை 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். படையல் செய்த பொருட்களை ஓடும் ஆறு அல்லது குளம் கரையில் விட வேண்டும். உபாசனை காலத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மட்டும் பால் சாதம் சாப்பிட வேண்டும். பெண் முகம் பார்க்க கூடாது. இருவேளை குளிக்க வேண்டும். ஆசனம் சிவப்பு பட்டு துணி அல்லது தர்பபாய் பயன்படுத்தலாம். சிவப்பு மணி மாலை அல்லது ருத்ராட்ச மாலை அல்லது தாமரை மாலை பயன்படுத்தலாம். செவ்வரளி பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும். கிழக்கு திசை நோக்கி உட்கார வேண்டும். இந்த உபாசனையில் சில சூட்சமங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் குருவிடம் தெளிவாக கேட்டு உபாசனை எடுக்க வேண்டும். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ.